இந்த குழம்பு ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா வாரம் ஒரு தடவையாவது வச்சு சாப்பிட்ருவீங்க. டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டக்குன்னு இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. முதல்ல இதுக்கு ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கருவேப்பிலை 1 கப் பூண்டு நல்லா வறுத்து தண்ணி விட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. 4 தக்காளி 2 வெங்காயம் ஒரு லெமன் சைஸ் புளிய ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல மீதி இருக்க எண்ணெயில கடுகு, காஞ்ச மிளகா, வெந்தயம், மிளகு, பூண்டு லைட்டா சாட்டே பண்ணி வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமா வெங்காயம் ஆட் பண்ணி தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடும். இப்போ 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து மூடிடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு புளி தண்ணி, நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் 2 கப் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி ஒரு 10ல 15 நிமிஷம் மூடி கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை, கொஞ்சமா வெல்லம், பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எடுத்தீங்கன்னா நம்ம குழம்பு ரெடி.